ஆக்டர் அஜித்குமார் பத்மபூஷன் விருது நேற்று வாங்கியிருக்காரு. இந்த விருதை குடியரசுத் தலைவர் கொடுத்திருக்காரு. இந்த விருது அஜித்குமாருக்கு மட்டுமல்லாம மொத்தமா 133 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அஜித்குமார் தமிழ் சினிமாவை தாண்டி கார் ரேஸ்லயும் முழு கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் துபாயில நடந்த 24H கார் ரேஸ்ல 2வது இடத்தை பிடிச்சு நாட்டையே பெருமடைய வச்சாரு. மேலும் இப்ப பல இடங்கள்ல ரேசிங்ல பிஸியா இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அஜித்குமார் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்ப விருதையும் வழங்கியிருக்காங்க. இந்த விருதை அஜித்குமார் அவரோட மொத்த ஃபேமிலியும் கூட கூட்டிட்டு வந்து வாங்கியிருக்காரு. இந்த விருதை வாங்கினதுக்கு அப்புறமா அஜித்குமார் ANI பிரஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலை பத்தி ஓப்பனா பேசியிருக்காரு. பகல்காம்ல நடந்த தாக்குதல் கண்டிப்பா கண்டிக்கக்கூடிய ஒரு செயலா தான் இருக்குது. இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராணுவ படைக்கு சல்யூட். அவங்க தான் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டையே பார்த்துக்கிறாங்க. அவங்க அயராம உழைக்கிறாங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற விதமா நம்ம நாட்டுக்குள்ள நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும். ஒவ்வொரு மதத்தையும் மதிக்கணும், ஒவ்வொரு ஜாதியையும் மதிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைதியான சமுதாயமா வாழ கத்துக்கணும் அப்படின்னு அஜித் சார் பேசியிருக்காரு.